ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி7. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் குடியாத்தில் இருக்க ஒரு மலையேற்றத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். செதுக்கரைன்ற மலைக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இருக்கார், ஆகாய லிங்கேஸ்வரர் சிவபெருமானும் இருக்காருங்க. அவரை தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மலைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. லைவ் லொகேஷன் நான் பின் பண்ணுறேன். இப்போ அந்த மலைக்கு மேலே போயிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகல, ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம செதுக்கரை மலைக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். அதாவது இங்கே மலை அடிவாரத்தில் தான் நம்ம இருக்கோங்க. மலை அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது. நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் இருக்காங்க மலை அடிவாரத்தில் வந்து. இங்கேருந்து தெரியுது பார்க்கும் போதே. பார்க்கலாங்களா? பாருங்கள் வாங்களேன். இங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காருங்க. இங்கே அம்மன் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுவாமி இருக்காங்க. என்ன சுவாமின்னு தான் கரெக்டாக தெரியல. சரி, ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் இருக்காரு, நம்ம போய் தரிசனம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஐயப்பன் இருக்கார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காருங்க. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் இருக்கார். நம்ம இவரை தரிசனம் பண்ணியாச்சு. வாங்க அப்படியே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி அம்மன் இருக்காங்க. இவங்களும் நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. சரி, வாங்க அப்படியே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் பண்ணி வழிபட்டுருக்காங்க. இங்கே சுவாமிக்கு அப்படியே இங்கே பாருங்கள், முனீஸ்வரன், நாதர், நாகதேவதி இருக்காங்க. அப்படியே இங்கே வாங்க. இங்கேயுமே பூஜைகள் வழி பண்ணுறாங்க. துர்கை அம்மன் இருக்காங்க. இங்கே வந்து பாருங்களேன், துர்கை அம்மன் ரொம்பவே அருமையாக இருக்காங்க, துர்கை அம்மன். அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 நவகிரகம் இருக்காங்க. அவங்களோட வாகனத்தோடு இருக்காங்க. 9 நவகிரகங்களோட வாகனத்தோடு பாருங்கள். வாங்க நம்ம அப்படியே மலை ஏற்றத்துக்கு தொடங்க ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை ஏற்றமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக இருக்க போகுது. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன். கரெக்டாக பஸ் டிப்போலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்து வந்தீங்கன்னா கிட்ட தான், பக்கம் தான், ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, பக்கமாக தான் இருக்குது. இந்த மலையேற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பயணமாக இருக்க போகுது. மலை எவ்வளோ அடி உயரணுமே நம்மளுக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறோம். எத்தனை ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி இருக்குன்றதுமே நம்மளுக்கு தெரியாது. பாதி தூரம் தான் ஸ்டெப்ஸ் இருக்கும் மான்றமே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக தான் இருக்குமான்றமே நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறோம். இந்த மலையேற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்க போகுது. என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த மலையேற்ற பயணம் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து முருகப்பெருமான் ஃபஸ்ட்டில் இருக்காரா, சிவபெருமான் எங்கே ஃபஸ்ட்டில் இருக்கார், யார் இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் போய்டும் இல்லையா? அதனால் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, கண்டினியூ, ஓகேங்களா? நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க மலையேற ஆரம்பிக்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செடி தாங்க. சுற்றி மலைனாலே வந்து பார்த்திங்கன்னா செடி கொடி. இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போகவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது பார்க்கவே. வந்து பார்த்திங்கன்னா பறவைங்க கத்துறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி தரிசித்தோம். ஒரு அருமையான தரிசனமாக இருந்துச்சு. ஐயப்பன், முனீஸ்வரன், எல்லா சுவாமியும் இருந்தாங்க. அருமையாக இருந்துச்சு தரிசனமாக. வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. ஆக்சுவலாக அந்த பாறை கல்லில் தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நைட்லேயுமே வரலாங்க கோயிலுக்கு வந்து. லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து பக்காவாக வச்சுருக்காங்க. நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக வந்து லைட் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, லைட்லாம் போட்டிருக்காங்க. கம்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்காங்க, பட் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு போல். பரவாயில்ல, நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. எவ்வளோ தூரம் படிக்கிட்டு போகணுமே தெரியல. இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 12 மணி ஆகுதுங்க. கரெக்டாக டைம் வந்து நம்ம போயிட்டே இருக்கோம். தண்ணி வசதிலாம் இருக்குமான்னு தெரியல. பழுப்புலாம் போயிட்டுருக்கு இங்கே கனெக்ஷனு. பார்ப்போம். மேலே போயிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே இன்னும் ஸ்டெப்ஸு போயிட்டே தாங்க இருக்குது. நான் நினச்சேன் பட் பாதி தூரம் தான் ஸ்டெப்ஸ் இருக்குன்ட்டு, பட்டு தொடர்ந்து போயிட்டே தாங்க இருக்கேன் ஸ்டெப்ஸ் வந்து. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. முருகர் கோவில் கீழே தான் இருக்குங்க. இங்கே நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் முருகரை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பறவைங்களாம் கத்துற சவுண்டு கேட்குதுங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா. காற்றும் நல்லா அடிக்குதுங்க. உங்களுக்கே கேட்கும் காற்று அடிக்கிறது வந்து. பறவைங்க கத்துற சவுண்ட்லாம் நல்லா இருக்குது கேட்க. வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வேல் இருக்குங்க. இங்கே தான் வந்து அங்கே வேல் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, கோயில் வந்துருச்சு. கீழே வந்து வேலை பார்த்தோம். இங்கே சைடில் வந்து ரைட் சைடில் வேலை, அங்கேருந்து வேலை பார்த்தோம். வேலை தரிசிச்சுட்டு அப்படியே மேலே நம்ம போகலாம். பாருங்கள், அப்படியே டேப்பராக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகிருக்குங்க. பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலாம். தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 படிக்கட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில எவ்வளோ அக்யூரேட்டாக படிக்கட்டுன்றது. தோராயமாக ஒரு 100 படிக்கட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, வாங்க நம்ம அப்படியே போகலாம். கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. கோயில் வந்துருச்சு. இங்கே தான் இருக்குது கோயில்.
நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேல் இருக்குது. ஸோ லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பாருங்களேன் வேல் இருக்குது இங்கே இந்த இடத்துல வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே பக்கத்தில் மணி இருக்குங்க பாருங்கள், வேல் மணி. ஸோ லைட் செட்டிங்கோட வேறு லெவலில் இருக்கும். நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ கொடிலாம் வச்சுருக்காங்க. நைட் டைம்லேயுமே வரலாம் இங்கே. ஸோ லைட்டிங்லாம் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக வரலாம் நைட் டைம்லேயுமே. வாவ், இங்கே என்ட்ரன்ஸுமே வேல் இருக்குங்க. இங்கே வந்து கருப்புரம் ஏற்றிட்டு ஸோ உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேதா அற்புதநாத ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம்ங்க. செம்மையாக இருக்குது. நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இந்த வியூ பாயிண்ட்டே பாருங்கள், கோயிலோட அந்த அழகு செட்டப்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். கோயிலுக்கு மேலே வந்தாச்சுங்க. ஸோ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. திருப்பணிகளாம் இன்னுமே போயிட்டுருக்குங்க. ஸோ நம்ம போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணலாம். வெள்ளி தேவியனோடு இருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கார். பார்க்கவே வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்காருங்க. இங்கேருந்து முருகரை பார்க்க வந்து முருகரை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அவரோட அண்ணன். ஸோ நம்ம அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருகரை தரிசனம் பண்ணலாங்க. விநாயகர் தரிசனம் பண்ணியாச்சு. முருகரோட வாகனம் ஸோ மயில், ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க. ஸோ பலிப்பீடம் முருகருங்க, வள்ளி தேவியனோடு இருக்கார். ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க பார்க்க. நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள், பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. இந்த கோவிலோட மூலஸ்தானமாக வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்லால் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், பார்க்கும் போதே தெரியும், கருங்கல்லால் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்காருங்க. தட்சிணாமூர்த்தியும் வணங்குறோம் நம்ம. தட்சிணாமூர்த்தி இருக்கார். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்காங்க கோயிலை சுற்றி வந்து பார்க்க. ஸோ இங்கே வந்து பெருமாள் ரொம்ப அருமையாக இருக்கார். பெருமாளும் அப்படியே பாருங்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிரம்மா, ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க பார்க்க பிரம்மா. ஸோ இவர் நம்ம வணங்கியாச்சுங்க பிரம்மா வந்து. ஸோ வாங்க நம்ம அப்படியே போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம போயிட்டு மேலே போயிட்டு ஆகாயலிங்கேஸ்வரர் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ அது போகிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் தான் வழி. ஸோ இதுதான் வழி. முருகப்பெருமானை தரிசனம்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வழி இருக்குங்க. ஸ்டெப்ஸ் வந்து இந்த வழியில் தான் நம்ம போகணும். சரி வாங்க நம்ம அப்படியே போக ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்களேன், ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து ஸ்டெப்ஸ் தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பணி கொடுத்தவங்களோட நேம்லாம் போட்டிருக்காங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இது பண்ணுறவங்களோட நேம் அந்தளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஊர் பேர்லேருந்து ஸோ எல்லாமே திருப்பணி கொடுத்தவங்களோட பேர், ஊர் பேர் எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே காற்று அடிக்குதுங்க, சில்லுன்னு இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெயில் உணரணும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில்லுன்னு இருக்குங்க. சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா ஸ்டெப்லையுமே நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் திருப்பணி பண்ணவங்களோட நேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், டேப்பராக இருக்குது ஸ்டெப்ஸே. வந்து பாதி தூரம் தாங்க ஸ்டெப்ஸே இருக்குது. பாருங்களேன், இவ்வளோ தூரம் தான் ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் மலையில் வந்து. வாவ், கோவில் அங்கே தான் இருக்குது. நம்ம அங்கே தான் போக போகிறோம். சிவபெருமானை தரிசனம் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். இதுதான் நம்ம வந்த ஸ்டெப்ஸ் வழிங்க. இதோடு முடிஞ்சிருது. ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த வழியில் தான் நம்ம போகணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் மறைச்சிருக்கு, ஸ்லிப் ஆகிடுச்சு. நம்ம இப்படியே நம்ம தொடர்ந்து போக ஆரம்பிக்கலாம். ஸோ வழியெலாம் இருக்குங்க, நல்லா நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தாங்க இருக்குது. வாவ், பாருங்களேன், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செடி கொடி இதை சுற்றி தாங்க இருக்குது. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் செப்பல் எதுவுமே போடலை. ஸோ மலைக்கு மேலே போகிறோம். ஸோ எப்படி செப்பல்லாம் போடுறதுன்றதுக்கோசரமே வந்து பார்த்திங்கன்னா செப்பல் எதுவுமே போடல, அப்படியே விட்டு தான் வந்துட்டேன் கீழே. செம்மையாக இருக்குங்க பார்க்க. பாருங்க,
இவ்வளோ தூரம் ஏறி வந்தாச்சு. உங்களுக்கு சிட்டியோட வியூ காட்டுறேன் பாருங்கள். அது தெரியுது பார்த்தீங்களா, பஸ் டிப்போ தெரியுது பாருங்கள். பக்கம் தாங்க ஆக்சுவலாக பஸ் டிப்போ. நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, இதுதான் நம்ம வந்த வழி. இந்த வழி தான் நம்ம அப்படியே போக போகிறோம். இப்படி ஏறி வளைஞ்சி இப்படி சுற்றி அப்படியே அங்கே போக போகிறோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம போகிற பாதையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. கொஞ்சம் புல்லெல்லாம் இருக்கா இங்கே சைடில். கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, இதுதான் நம்ம போயிட்டுருக்க வழி. வந்து கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். போக போக கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும். எனக்கு இந்த மலைகள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞாபகம் வருது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் அப்ளை குண்டான்னு சொல்லிட்டு ஒரு மலை போனோம். சிவபெருமானை தான் போய் தரிசித்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூட் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. போகிறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. அந்த ஒரு ஃபீலாகவே இருக்குது. ஏன்னா இப்படி தான் சுற்றி தான் வளைஞ்சி தான் போகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரூட்டே தெரியாது எனக்குமே. வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ ஒருத்தரை கூட்டிகிட்டு தான் போனோம். நான் காட்டில் கொடுக்குறேன் அந்த வீடியோலாம் வந்து, ஓகேங்களா? பார்க்குறது உங்களுக்கு அதே மாதிரி தான் தெரியும். அந்த வீடியோலாம் உங்களுக்கு காட்டுறேன். ஆகாய லிங்கேஸ்வரருங்க. ஸோ அந்த பாறைக்கு கீழே தான் இருக்காருங்க சிவபெருமான். ஸோ நம்ம அவரை தான் தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ கோயில்கிட்ட வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். செம்மையாக இருக்குங்க இந்த நேச்சுரல் பிளேஸ்லாம் வந்து. சிட்டியோட இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். பார்க்க வந்து செம்மையாக இருக்குங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்க்க. வேறு லெவலில் இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து ஏற ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே டேப்பராக போகுதுங்க ஏறத்துக்கே வந்து வழி. இப்போ மேலே போகிறதுக்கு டேப்பராக போகுது பாருங்கள். வா, இங்கே பாருங்கள், இந்த வழியே டேப்பராக போகுது. ஓ, கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டோம். வழியே இப்படி தாங்க இருக்குது. பாருங்கள், பாறை. ஆக்சுவலாக பாறை வந்துருச்சு. வழியே இப்படி தான் போகுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதம் கார்த்திகை தீபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம தீபம் ஏற்றுவாங்க இல்லையா, திருவண்ணாமலை. ஸோ அதுக்கு வந்து நம்ம போக போகிறோம். திருவண்ணாமலைக்கும் போகும். ஃபஸ்ட்டு தீபத்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகாதேவ மலைக்கு நம்ம போக போகிறோம் தீபம் ஏற்றுறது வந்து. ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் போக முடியாதவங்க, தீபம் ஏற்றுறது போய் அந்த இடத்துல பார்க்க முடியாதவங்க, மகாதேவ மலை கோயிலாக இருக்கட்டும், திருவண்ணாமலை கோயிலாக இருக்கட்டும், பார்க்க முடியாதவங்க நம்ம சேனலை வந்து ஸோ நான் எடுத்து காட்ட போகிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைங்க, ஓகேங்களா? சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து ஏற ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டே வந்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டோட மலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்க செம்மையாக இருக்குங்க. ஓ, மூச்சு வாங்குதுங்க, முடியல, டயர்டாக இருக்கு. இங்கேருந்து பார்க்க இந்த மலை, ஸோ அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஏறுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குங்க, முடியலை. போயிட்டு நம்ம ஆகாய லிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ இந்த கோயிலுக்கு நான் இதான் ஃபஸ்ட் டைம் வர்றது வந்து. ஸோ சிவபெருமான் எப்படி இருப்பான்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே வந்து அந்த ஆர்வம் போயிட்டே இருக்குது. ஸோ சிவபெருமானை தரிசிக்க போகிறோம். ஸோ எப்படி இருப்பார் சிவபெருமான் அப்படின்றது நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். செம்மையான ஒரு தரிசனமாக இருக்க போது. இன்றைக்கி வந்து சண்டே. கிட்டத்தட்ட நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஆகிடுச்சி. அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். சரி வாங்க அப்படியே போகலாம். தொடர்ந்து செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. சரி நம்ம அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மலை உச்சிக்கு வந்தாச்சு. கோயில்கிட்ட ஆகாய லிங்கேஸ்வரர். ஸோ நம்ம தரிசனம் பண்ண போகிறோங்க, போயிட்டு சிவபெருமானை. சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம். கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ சிவபெருமானை தரிசனம் பண்ணுறனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அது நம்மக்கிட்டே இருக்குங்க. சரி வாங்க நம்ம அப்படியே போயிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம்
பாருங்கள், பாறையே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வாவ் செம்மையாக இருக்குங்க. பார்க்க வந்து அருமையாக இருக்குது. இதுதான் ஸ்டெப்ஸு நம்ம போகிறதுக்கு வழி. இந்த வழி தீபத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஏற்றுவாங்கங்க. இங்கே தீபம் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் தீபத்துக்கு பக்தர்கள் கண்டிப்பாக வாங்க, இந்த இடத்துல கண்டிப்பாக ஏற்றுவாங்க. வாங்க, ரொம்ப அருமையாக இருக்காங்க. சரி வாங்க, நம்ம சிவபெருமானை தரிசிக்கலாம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தீபமேத்திரி இடம் போட்டிருக்காங்க, பார்த்தீங்களா? தீபமேத்திரி இடம் சூலம். ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது சூலம். காற்றடிக்குது. ஸோ எந்தளவுக்கு உங்களுக்கு கேட்குன்றது எனக்கு தெரியல கரெக்டாக, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆகாய லிங்கேஸ்வரர் தான் ரொம்ப தரிசனம் பண்ண வந்திருக்காங்க, சிவபெருமானை. ஸோ ரொம்ப அருமையான தரிசனம். ஓகே, வந்து அருமையாக இருக்குங்க. சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அருமையான தரிசனம்ங்க, செம்மையாக இருக்காங்க. இந்த இயற்கை சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் இருக்காருங்க. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த தரிசனமே. வந்து சிவபெருமானோட தரிசனம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு வந்து இன்றைக்கி. ஸோ பக்தர்கள் கண்டிப்பாக வந்து மலைக்கு மேலே ஏறி வந்து பார்க்கலாங்க, சிவபெருமான் தரிசிக்கலாம். வயசானவங்களை மட்டும் தான் ஏறி வர முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பெரியவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வரலாங்க. ஸோ ஒரு ட்ரெக்கிங் பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷனோட. ஸோ மேலே வந்து பார்த்தோன்னே கீழேருந்து வரும்போது ஜாலியாக இருந்துச்சு. ஸோ மேலே சிவபெருமானை பார்த்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆனந்தம் வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குங்க சிவபெருமானை தரிசித்தது. ஸோ கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு வாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இயற்கை ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர்ஸ் இந்த எல்லாமே வந்து பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நான் சுற்றி இந்த நேச்சுரல் பிளேஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் இதெல்லாம் இருக்குது, இந்த இடம்லாம் மிஸ் பண்ணுறோம், நம்ம பார்க்காதவங்க மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தோணும், ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்களும் இந்த இடத்துக்கு வருவீங்க இல்லையா? சரி, நான் சுற்றி காட்டுறவங்களுக்கு வாங்க போய் பார்க்கலாம். இந்த சிட்டியோட வியூ வந்து உங்களுக்கு நான் காட்டுன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது குடியாத்தமோட வியூ வந்து ஸோ பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. ஸோ குடியாத்தோட சிட்டி வியூ வந்து பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. பார்க்க வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த சிட்டியோட வியூவே வந்து. சா வாவ் செம்மையாக இருக்குங்க. இங்கே பார்க்க வேறு லெவல் இருக்குங்க. சுற்றி இந்த நேச்சுரலான பிளேஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது, பார்க்க அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், குடியாத்தமுடைய சிட்டி வியூங்க பாருங்களேன், பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. பார்க்க வந்து பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க இந்த சிட்டி வியூ பாயிண்ட்டே வந்து. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எனக்கு வந்துட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு அற்புதமான மலைக்கோயிலுங்க, ஆகாயத்தில் இருக்க ஆகாய லிங்கேஸ்வரருங்க. ஒரே மலையில் 2 கோவில் இருக்குங்க, முருகப்பெருமானும் இருக்காங்க, சிவபெருமானும் இருக்காங்க. ரொம்ப அருமையான தரிசனங்க. நீங்கள் இந்த மலைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நான் மலை அடிவாரத்தில் இருக்க லைவ் லொக்கேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.